ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எளிய முறையில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு, வீட்டு வேலைக்கு போகிற ஹஸ்பண்டுகளுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இது ஒரு எளிய முறை. வாங்க அதை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் வெட்டிக்கிறேன், தக்காளி வெட்டுக்கிறேன், சிக்கனை தண்ணியில் கழுவி போட்டுக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த கடாய் சூடானதுமே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாகும் வரை வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிரும். இப்படி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வதக்குங்க. நண்பர்களே, இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தக்காளி நல்லா நசுங்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடவே நம்ம இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி கிண்டி எடுத்துக்கோங்க. இதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி வேணும். அதுக்காக நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த மஞ்சள் பொடி எல்லா இடத்துலையும் எப்படி கிடைக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடி இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். நண்பர்களே, நாம் இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து அழகாக வெந்துட்டுருக்கு சிக்கன் கிரேவி. இந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம இன்னும் இதை கிண்டி விட்டு மூடி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி வற்றினா தான் இந்த சிக்கன்லாம் வேகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்கள், அழகாக சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ என்ன மசாலா ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போ இதில் ரொம்ப அதிகமாக மசாலா எல்லாம் சேர்க்கலை. கொஞ்சம் வத்தல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே. இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் இதில் அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் இதை நல்லா காய வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நண்பர்களே,
பாருங்கள், அழகான சிக்கன் ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சோண்டு மல்லி இலையை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். வாங்க, ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ எளிய முறையில் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதை பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.